நம்ம வந்து இன்றைக்கி கொரியன் ரைஸ் பேப்பர் வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது வந்து ரெடிமேடாகவே கடையில் விற்கிது. இது நம்ம வீட்லேயுமே செய்யலாம். இது பாருங்கள், இதுதான் ரைஸ் பேப்பர். இதை தண்ணியில் முக்கிட்டு நம்ம பண்ணுவோம். நம்ம சாதாரணமாக நம்ம வந்து வீட்டில் இது செஞ்சிடலாம் ரைஸ் வச்சு. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம இந்த ரைஸ் பேப்பர் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு ஸ்டப்போட உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம இது பண்ணிக்கிடுவோம். ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குவோம். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குவோம். இந்த ஃபேன் சூடானதும் அதில் வந்து ஆனியன் போட்டுக்குவோம். நம்ம இதுக்கு என்ன காய்கறி, அதாவது ரொம்ப சின்னதாக கட் பண்ணி என்ன காய் வேணாலும் நம்ம இதில் போட்டுக்கிறலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதோடய நம்ம கொஞ்சம் கேரட் போட்டுக்கிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் வந்து இஞ்சி வேண்டாம், வெள்ளைப்பூண்டை எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த இது கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப வந்து வேகணும்லாம் இல்லை, சும்மா வதங்கினா போதும், தண்ணி இல்லாமல். ஏன்னா அந்த ரைஸ் பேப்பரில் வைக்கும் போது அது வந்து ஊறிடக்கூடாதுல ரொம்ப, அதுக்காக இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து இது சூடாகிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பன்னீர் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கோங்க. நான் பன்னீரை வந்து நல்லா மிக்சியில் வந்து ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரிக்கு இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பன்னீர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த ரைஸ் சீட்டில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் மட்டும் கொஞ்சம் நம்மளை வத்த வச்சுக்குவோம். அவ்வளோதான். இதில் வந்து 1 ஸ்பூன் சோயா சாஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம அந்த சீட்டில் வச்சுக்கிடுவோம். வாங்க நம்ம சீட்டில் எப்படி வைக்கிறது. நம்ம இந்த ரைஸ் சீட்டை எடுத்து இந்த பாருங்கள், இந்த ரைஸ் சீட்டை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு அகலமான இடத்துல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம நினச்சிக்கிடுவோம். இந்த ரைஸ் சீட் ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது இப்போ நம்ம ஊர்லேயே வந்து நிறையா கிடைக்கிது. இது நான் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது அவ்வளோதான். இந்த தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு சீட்டில் நம்ம சப்பாத்தி கட்டை இல்லை ஏதோ ஒரு சீட்டில் எடுத்து நம்ம வச்சுக்கிடுவோம். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா அது ஊறிடும். இதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கிரேவி, கேரட், பன்னீர், ஆனியன், வெங்காயம் இதுதான் வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே மடிச்சுக்கிடுவோம். நல்லா தண்ணியில் ஊற வச்சதை ஃபஸ்ட்டு இங்கே மடிச்சுக்கிறோம். 4 பக்கமும் சின்னதாக மடிங்க, ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் சின்னதாக மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை பேக் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம சம்சா சீட் பேக் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். அவ்வளோதான். இது பண்ணிக்கோங்க. இது இன்னும் நிறையாவும் வச்சு போடலாம், கொஞ்சமாகவும் வச்சு போட்டுக்கிறலாம். இது உடனே ஒட்டிடும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சீட்டையும் நம்ம பண்ணி வச்சுக்கிடுவோம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தண்ணியை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து வச்சுக்குவோம். மறுபடியும் ஒரு இது செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம கிரேவி என்ன வேணாலும் வச்சுக்கிறலாம். நீங்கள் மட்டன் அந்த மாதிரி கூட ஒரு ஆள் எல்லாமே வச்சுக்கிறலாம். வந்து இப்போ நம்ம பொரிச்சிருவோம். பாருங்கள், நிறைய நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு ஃபேன் வச்சுட்டு, ரொம்ப ஆயில் வேண்டாம், கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள், லேசாக ஆயில் போட்டால் போதும்.
ஆயில் சுட்டுருச்சு. இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கிடுவோம். இந்த ரைஸ் சீட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்த இதில் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஒட்டிடாமல் தனித்தனியாக இருக்கணும். ஒட்டிச்சுன்னா அந்த பிசு பிசுன்னு இருக்கனால எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் தள்ளி நல்லா பொரியணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த மேல் சீட்டு லேசாக இந்த பார்த்திங்களா ஒட்டிடும். ரொம்ப இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெண்டுமே ஒட்டிடும். கொஞ்சம் கலக்கமாகவே போட்டுக்கோங்க. இல்லாட்டா அப்புறம் எடுக்கும் போது பிஞ்சிரும். அதனால தான் கொஞ்சம் கலக்கமாக தள்ளி போட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன வீட்டில் வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் மிஞ்சிச்சுன்னா கூட நம்ம இது மாதிரி நம்ம பண்ணிடலாம். பண்ணிட்டு இந்த ரைஸ் சீட் மட்டும் நம்ம வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கடையில் விற்கிது. சம்சா சீட் மாதிரிக்கு நீங்களும் அதை வாங்கிடுங்க. கொஞ்சம் வந்து பிரட்டி போட்டுக்கோங்க. நம்ம இது ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். இந்த மேலே உள்ளது வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா உடனே ஒட்டிடும். இந்த ஆயில் ஊற்றுனது அப்படியே இருக்குது பாருங்கள். ஆயில் குடிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே ஸ்வீட் பண்ணலாம். தேங்காய் பூ எல்லாம் நம்ம பூர்ணம் கொலக்கட்டைக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரிக்கு செஞ்சு இதை அப்படியே இதையே வந்து அப்படியே ஆவியில் வேக வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி பொப்புன்னு பூரி மாதிரி வருதுன்னு. இப்படியே எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் இப்போ நல்லா நம்ம இந்த சீட்டு வச்சு நல்லா பண்ணிட்டோம். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.